வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு தான் டே 90 ஆஃப் என்னோட பல்கிங் பயணம். காலங்காத்தால் எழுந்திருக்கும் போதே ஒரு செம்ம மலை மக்களே. அப்படியே மலையை பார்த்த உடனே சொட்டர் போட்டு இன்னொரு வாட்டி போய் தூங்கத்து போயிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் விட்டு எழுந்திரிச்சு அப்படியே சட்டு புட்டுன்னு நல்லா ரெடி ஆகிவிட்டு என்னோட டயட்டுக்கு பவர் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய என்னோட மில்க் ஷேக்கையோ பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகி போச்சு மக்களே. மறுபடியும் வந்துட்டு பாலை காசி விட்டு வந்துட்டேன். இது மறுபடியும் வீட்டில் தெரிஞ்ச இன்னைக்கு பூஜை தான் என்று அப்படியே சட்டு புட்டுன்னு எந்த இடமே தெரியாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா எடுக்க வேண்டிய புரத சத்தெல்லாம் எடுத்து விட்டு கீழ் வீட்டு கண்ணை வந்துட்டு வந்திருந்தேன் மக்களே. நானும் எங்கள் அண்ணாவும் அவனை வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பையன் என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு ஃபயரில் இருந்தான். அப்படியே க்யூட்டாக இருக்கல மக்களே. அதனாலேயே ஸ்மார்ட் நானி அப்படின்ட்டு சொல்லிட்டு தீபாவளிலாம் இருந்தனால கொஞ்சம் பலகார ஸ்வீட்லாம் வந்துருந்துச்சு மக்களே. ஆனால் நானே கொஞ்சம் ஸ்வீட் தான் எடுத்தேன். சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும் மக்களே. அதனாலேயே கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய நேரம்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி விட்டு இன்னைக்கு வந்துட்டு செஸ்ட் ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர் தான் மக்களே. ஸோ சட்டு புட்டுன்னு போன உடனே ஒரு செஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நல்லா போட்டுருவேன். இந்த எக்ஸசைஸ் எல்லா வீடியோலையும் இருக்கும். ஸோ இதை போட்டு விட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸை ட்ரைசெப்ஸ் அப்படியே முடிச்சு விட்டு ஷோல்டர் எக்ஸசைஸோ பிடிக்கலான்னு நினச்ச மக்களே. ஜிம்மு கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சைலண்டாக வந்துட்டேன். அண்ட் வர வழியிலேயே அப்படியே சிக்கனும் வாங்கி விட்டு ஒரு புது ரிசர்ச் ஒன்று பார்த்த மக்களே. சிக்கன் பிரெஸ்ட்டில் இருக்கிற அளவுக்கு லிவர்லேயே வந்துட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் சிக்கனை வந்துட்டு டெய்லி எடுத்துக்கலாமா, அண்ட் லிவரை வந்துட்டு டெய்லிலாம் எடுக்கக்கூடாதான். ஸோ ரெண்டுத்தையும் ஒரு 1/4 kg வாங்கி விட்டு லிவரை வாரத்துக்கு எப்போனா ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டு அப்படியே ஆயில் கம்மியாக சிக்கனை வறுத்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஜெர்னி இன்னும் 10 நாள் தான் இருக்கும் மக்களே. ஸோ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்கள்.